வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களை தேர்வு செய்து பரிசு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. பொது விநியோக திட்டம் சீராக செயல்படுவதில் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். விற்பனையாளர்களின் சிறந்த பணியினை ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் அளித்து கௌரவிப்பதன் மூலம் மேலும் அவர்களின் பணியினை சிறப்பாக மேம்படுத்தலாம் என்று அரசு தீர்மானித்துள்ளது. அதன் பொருட்டு பொதுமக்கள் வரவேற்கத்தக்க வகையில் பணிபுரியும் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவில் 3 நிலைகளிலும் மாவட்ட அளவில் 2 நிலைகளிலும் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் விற்பனையாளர்களுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்படும். இடையாளர்களுக்கு முதல் பரிசு 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு 6,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 4,000 ரூபாயும் வழங்கப்படும். மாவட்ட அளவில் விற்பனையாளர்களுக்கு முதல் பரிசாக 4,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 3,000 ரூபாயும், இதேபோன்று இடையாளர்களுக்கு முதல் பரிசாக 3,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாயும் வழங்கப்படும். மாநில அளவில் சான்றிதழ் மற்றும் இதர செலவினத்திற்காக 15,000 ரூபாயும், ஒரு மாவட்டத்திற்கு ரூபாய் 3,000 வீதம் வழங்கப்படும். அப்புறம் குளத்தூர் மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு புதிதாக கட்டிடம் கட்டப்படும். அஞ்சல் வழியாக புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளின் இருப்பிடத்திற்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் பயனாளிகள் வட்ட வழங்கல் அலுவலகங்கள், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மண்டல அலுவலகங்கள் மூலமாக பெற்று வருகின்றனர். உறுதி செய்யப்பட்ட சேவையை அளிக்கும் பொருட்டு நேரடியான தொடர்பினை தவிர்க்கும் பொருட்டும் இந்திய அஞ்சல் துறையின் மூலம் பயனாளிகளின் இருப்பிடத்திற்கு பயனாளிகளின் விண்ணப்பத்தின் பேரில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அனுப்பப்படும். அடுத்த 4வதா, பொது விநியோக திட்டத்தின் கீழ் சிறுதானியங்கள் கேழ்வரகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேழ்வரகு சிறந்த ஆரோக்கிய உணவாக கருதப்படுகிறது. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வசிக்கும் பழங்குடியினர் மலைவாழ் மக்களின் பிரதான உணவாக கேழ்வரகு உள்ளது. இம்மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் வளர் பருவத்தினர் அதிக அளவில் உள்ளனர். அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு வழங்கினால் அம்மாவட்ட மக்கள் ஊட்டச்சத்துடன் மிக சிறப்பான உணவு கிடைப்பதுடன் பழங்குடியினர் மலைவாழ் மக்களின் உணவு பழக்க வழக்கங்களும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 5வதாக, உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக 12 வட்ட செயல்முறை கிடங்குகள் மொத்தம் 28,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் ரூபாய் 54,000 கோடி மதிப்பீட்டில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு சொந்தமான 260 கிடங்கு வளாகங்களில் புனரமைப்பு பணிகள் 900 கோடி மதிப்பீட்டில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7வதாக, தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் முழுமையாக கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காங்கிரீட் தரை மற்றும் மேற்கூரை அமைப்புடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் மொத்தம் ரூபாய் 70.75 கோடி மதிப்பீட்டில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர், பொள்ளாச்சி மற்றும் உத்தமபாளையம் ஆகிய இடங்களில் மறுபகிர்ப்பு முறையில் 3 சிறப்பு சுற்று காவல் படைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 5 சிறப்பு சுற்று காவல் படைகள் உள்ளன. இவற்றுடன் பொது விநியோக திட்டம் பொருட்களின் கடத்தலை தடுக்கவும் பதுக்கலை தடுக்கவும் ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா மாநில எல்லைகளில் உள்ள திருவள்ளூர், பொள்ளாச்சி மற்றும் உத்தமபாளையம் ஆகிய இடங்களில் மறு பகிர்ப்பு முறையில் 3 சிறப்பு சுற்று காவல் படைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறைக்கு தனித்து இயங்கும் கண்காணிப்பு கேமராக்கள் வழங்கப்படும். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் நடைமுறைகளை கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராணிப்பேட்டை மற்றும் திருமங்கலம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் காலியாக உள்ள இடத்தில் கூடுதலாக தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல அறிவிப்புகளும் திட்டங்களையும் செயல்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.